Hello friends, வணக்கம். Welcome to Justchillies. இன்னைக்கு நாம உகாதி ஸ்பெஷல் பெங்களூர் ஸ்டைல்ல ஒபட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சாஃப்டான டேஸ்டான போலி வீட்லேயே பண்ணலாம். பொதுவாக இதுக்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லைன்னா பருப்பு வச்சு பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக சீனி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ போலி அதுதான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக சீரோட்டி ரவை, பெங்களூரில் இது சீரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ரவை கிடையாது, அதை விட ரொம்ப ஃபைனாக இருக்கும். இது 4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே மாவோட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது, அதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், மாவு பிசையும் போது கைகளில் இந்த மாதிரி ஒட்டும், ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் மாவை நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எண்ணெயை உள்ளே இழுத்துக்கிட்டு கையில் இப்போ ஒட்டாது. இப்போ அடுத்தது இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் இன்னும் 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு வந்து குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சீனி கிழங்கு மீடியம் சைஸ் 1 எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இது தட்டை உள்ளே வச்சு இட்லி சட்டியை மூடி சீனி கிழங்கை நல்லா வேக வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ சீனி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சீனி கிழங்க அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மசிச்சாச்சு, இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு வெல்லம் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது சுத்தமான வெல்லம், அதனால் நான் வடிகட்டலை. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருந்த சீனி கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தையும் கிழங்கையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா துருவின தேங்காய் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காவையும் ஏலக்காவும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு சைஸில் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பூரணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். அடுத்ததாக மாவு பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சாதான் உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஒவ்வொட்டு கிடைக்கும். அது மாதிரி தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
மாவை தட்டுறதுக்கு நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைனா வாழை இலை அப்படி இல்லைனா எண்ணெய் கவர் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். போலி சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம், பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் போடுறதுனால அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துருக்கிறேன். இதை பட்டர் ஷீட்டில் வச்சு தட்ட ஆரம்பிக்கலாம். தட்டுறதுக்கு முன்னாடி கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, தட்டும்போது ஓரங்களில் மட்டும் மெல்லிசாக தட்டணும். நடுவில் பார்த்திங்கன்னா மாவு அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நடுவில் மாவு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி வைக்கிறோன்னா, பூரணம் உள்ளே வச்சுட்டு மாவு தட்டும்போது உங்களுக்கு நல்ல ஈவனாக போலி தட்ட வரும் ஈஸியாக. அப்படி இல்லைன்னா மாவு பிஞ்சு பூரணம் வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மாவு கொஞ்சம் நடுவில் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பூரணத்தை உள்ளே வச்சு மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவை எடுத்துகிட்டு நல்லா சீல் பண்ணிக்கலாம். கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போலி நல்ல ஈவனாக வந்துடும். மாவை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக தட்ட வரும். இந்த மாதிரி தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சப்பாத்தி கட்டியை யூஸ் பண்ணியும் தேய்ச்சிக்கலாம். அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு போலியை நல்லா தட்டி எடுத்தாச்சு. இது இன்னொரு மெத்தட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு மேலே எண்ணெய் தடவைனா இன்னொரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு சப்பாத்தி கட்டியை வச்சு தேய்ச்சிக்கலாம். பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்ல மெதுவாக ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம். பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால மாவு ஒட்டாமல் வரும். அடுத்ததாக தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் தடவிட்டு போலியை சேர்த்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டான டேஸ்டான ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற போலியையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால போலி ஈஸியாக எடுக்க வரும். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்டோடைய தோசைக்கல்ல சேர்த்துட்டு கூட அப்புறமா பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் பருப்பு போலி, பலாப்பழம் போலி, கோதுமை மாவில் பேரிச்சம்பழம் போலி ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போலி ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி போலி மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட்சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.